அப்பா 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாய்வாரு. ஊரு புறம் போய் சொல்லிவிட்டு என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தால் கட்டுவரமாகத்தான் நடப்பேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நாட்டிலே நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பேர் துவண்டு போனார்கள். சாவு சாவுல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு. திமுக மாநாட்டுக்காக அரசு ஏரி மண்ணை திருடியதாக இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். முரளி, முன்னாள் அமைச்சர் மீது மேலும் ஒரு வழக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய கூடுதல் விவரங்கள். பண்ணாதீங்க, பொதுமக்களுக்கு யாரும் இடையூறு ஏற்படுத்தாதீங்க. நாம நல்ல பேர் மட்டும் தான் வாங்கணும். இது அது இல்ல. ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. அண்ணன் போல் வாழ்க்கை, அண்ணன் போல் மட்டும் தான் வாழ்க்கை. பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. உச்சமே இல்ல. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சாமி அமைச்சர் மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம். நீங்க 700 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னீங்க. லாட்டரி டிக்கெட்டுக்கு யாருக்கு கொடுத்தீங்க, யார் வாங்குனான்னு கேட்டார்ல, அதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம் தானே? இத்தனை பட்டு என்ன திருந்தலே குரு. தம்பி சொன்னீங்கல்ல, ஜென்சி ஜென்சி ஜென்சின்னு, இதுவே ஒரு கட்டுக்கதை. அத்தனையும் நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா இல்ல சார், நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிச்சீங்க. டிஎம்கே ஆரம்பிக்கல இது சார். ஜென்சி டிஎம்கே ஊர்ல மீட்டிங் வச்சிட்டு இருக்கீங்க. போடா, பேசும்போது அதனால படுத்துறது. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கல இது. நீங்க புரட்சியாளர் ஜூலி ஆரம்பிச்சாங்க. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. அது யாருன்னா அவர் சொல்ற ஆள் எனக்கு யாருனே தெரியாது. இப்பவும் சொல்றேன், ஜென்சி டிஎம்கே இஸ் நாட் பீன் ஃபவுண்டட் பை டிஎம்கே. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா இருந்தவர் நாளைக்கு எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கே கூட வசமா கூட, அவங்களுக்கு சாதகமா கூட இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். சரிங்களா? அப்பவும் இதே தான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க குரங்கு டிஎன்ஏயுடன் ஒத்து போகும் சாட்டை துரைமுருகனின் ரத்தம். Both photos are matching perfectly. இந்த அரிய வகை ரத்தம் கொண்ட குரங்கு இனம் அழிந்து விட்டதாகவும் கடைசி இனம் நீங்கதான் என்று கூறியுள்ளனர். நீ ஒரு ஆர்டிஸ்ட். நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். அவனை செத்தங்கடா. 5ஆவது படிக்கும் போது இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க. இருக்காப்பா என்ன கணக்கு? இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு, மேம் இவரு பொய்ய ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம். எனக்கும் புரியல. அப்ப இருந்து இருக்கேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷம். 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடா, மருந்தா. The next day, பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம், அவர்கள் உரிமைக்காக பேசுவோம் சொன்னாங்க மேம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சொன்னாங்க? ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிரேக்கிங் நியூஸ். சாட்டை அவர்களின் கோட்டையில் ஓட்டை விழுந்ததாக அறிவிப்பு. ஒரு கட்சியில் ஒரு ஜோக்கர் இருக்கலாம், ஆனா அந்த கட்சியில் ஜோக்கர் கட்சி இருந்தால் நாங்க என்ன பண்ணுவோம் என்று மக்கள். மொட்டை இருந்தால் கோழி வந்தது, ஆனா அந்த மொட்டையை வந்தது சீமானிடம் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் தான் தமிழக கட்சி தொண்டர்கள். எங்க கேட் எங்க இதுக்கிடையே சட்டசபை
உதயநிதி அவர்களுக்கு பலாப்பழ சைஸில் ஆப்புகள் அள்ளி வழங்குகிறது தாவேகா. அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அப்பா எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. இவனை எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருவா. இங்கதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டா போலாகுது. என்ன அது? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. உன் சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தியில்ல எப்படி அடிக்கிறாங்க பாரு. போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. இந்த வீடியோ மூலமா ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன். வேண்டாம்டா. தமிழ்நாட்டுல அடிமை பழனிசாமி தலைமையில அதிமுக ஒரு கட்சி இருக்கு. ஆமாங்க. ஆமா, அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? ஒத்தடிமைகளா ஆக்குறதுக்கு அது நினைக்கிற மாதிரியான கட்சி இல்ல திமுக. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க இல்ல. பல வெட்டு குத்த பார்த்தவங்க. சரிங்க. திமுக காரங்க சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. சரிங்க. உங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. சரிங்க. உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இருக்கீங்க. தேர்தல் களம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல நாம இவங்களை சந்திப்போம். எதையும் தாங்கும் இதயம். உலகத்திலேயே ஒத்தைக்கு ரெட்டையா மீச வச்சு இருக்கிற தைரியம் என் மாமனை தவிர வேற இதையும் தாங்கி கடந்து செல்வோம். 40லும் வெல்வோம். கொளத்தூர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி அடைந்திருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம். காணொளி போட்டாங்க ஒரு பாட்டு. ஒரு புலி ஓடி வரும் 1.2 4 7.2. இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். 8.2 அப்படின்னு புலி வந்து நிக்கும். புலி நகத்துல இருந்து அப்படியே சீமாடு ஷூ வந்து சீமான தலைமை செய்து நிற்பாரு. தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். உண்மையிலே அதுதான் உண்மை. அப்படி புலி பாய்ச்சல போயிட்டு இருக்கு. புலி பாய்ச்சல் பார்க்கும்போது அணிலாவது கொசுவாகுது. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உங்க கருத்தை மட்டும் சொல்ல முடியும். எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். அஜய் மௌனே நீ வா அஜய், உங்க ஒப்பா அஜய். ஏய் அஜய் மேல் பேச சொல்லிட்டேன். இது அது இல்ல. No, 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 no. A few moments later. அஜய் என்ன பண்ணா? அஜய் அவன்தான் அஜய். இது அஜய், அது அஜய். பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். அம்மா வந்து கரண்டியாலாம் அடிப்பாங்க வீட்ல பொதுவா. அந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கிட்டீங்களா? திட்டுறதா நாமளும் கொஞ்சம் நஞ்ச பொய் இல்ல. புரிஞ்சதா? கல்லூரியில காலண்டர் சும்மா தானே கொடுப்பாங்க. அது 15 ரூபாய்ன்னு சொல்றது. நம்ம தான் அங்க பணம் இருக்கிறத பாத்துட்டு தானே போடுறது, பிட்டா போடுறது. தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்களே நம்ப முடியாத மாதிரி போய் சொல்லிருக்கீங்களா? பொய்ய தவிர வேற என்ன பேசியிருக்கான்? இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன பாருங்க. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடட்டா? பாடு, பாடி தொலையும். என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா. ஐயோ சார், உங்களோட பயங்கரமான ஃபேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வம்புக்கு இழுக்காத,
இது அண்ணாவின் கோட்டையடா. சூப்பரா பண்றீங்க சார், அல்டிமேட் சார். இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. குச்சமே இல்ல. சீமாலாம் தமிழ்நாட்டு மக்கள் எந்த சந்திலையும் சரி ஒருத்தன் கூட அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கல. பார்க்க போனா சீமான் வந்து முழுக்க 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 திமுகவுக்கு அடிமையாயிட்டாரு. நான் மட்டும் சொல்லல தம்பி, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே தம்பி அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை. அது எங்களுக்கு தெரியும், மக்களுக்கே தெரியும். இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் ருக்கோ ஜரா அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய், ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னா எவனுக்கோ வலிக்குதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ம 3 பேரும் வாதியார்கிட்ட சமத்தியா வாங்க போறோம். கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பலன் கிடைக்காது, காயம் கிடைக்காது. வராது 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 வராது. Don't worry. Any problem? One call. The next day. கரூர் சம்பவத்தின் காட்சிகளை ஜனநாயகன் படத்தில் வைக்க முயற்சி நடந்ததாகவும் கரூரில் படப்பிடிப்பு நடந்ததாகவும் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நக்கீரன் கோபால் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாய். நீதிமன்ற நிபந்தனைப்படி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜரான நக்கீரன் கோபாலிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். வேணாண்டா வேணாண்டா, டேய் வேணாப்பா, சொல்றா கேளுங்கய்யா. என்னது நீ என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. ஐயோ பேப்பர் பண்றது, அட பாவிகளா.